உங்கள் வீட்டில் பல்லி இருக்கா? ஸோ அந்த பல்லியை நீங்கள் இங்கிலீஷில் லிசர்டுன்னு கூப்பிட்டுட்டு இருந்தீங்களா? ஒரு சின்ன மிஸ்டேக். டே 1 ஆஃப் லேர்னிங் வைல்ட் லைஃப் அரௌண்ட் யூ. வைல்ட் லைஃப் பிடிக்கும்னா, வைல்ட் லைஃப் பற்றி கற்றுக்கணுன்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க பல்லிக்கு இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா லிசர்ட் கிடையாது, இவங்க எல்லாம் கெக்கோஸ். லிசர்ட்ஸ் அப்புறம் கெக்கோஸ் ரெண்டுமே வேறு வேறு. அதுக்கான வித்தியாசத்தை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் போய் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பல்லியோட கண்ணில் இமை இருக்குதான்னு பாருங்கள். அடுத்ததாக வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஓணானோட கண்ணில் இமை இருக்குதான்னு பாருங்கள். அப்புறம் அதோட தோல் அமைப்பு, அப்புறம் அதோட கால் அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறமா நம்ம ஒரு பல்லியை விரட்டினாலோ அதை அடிக்க போனாலோ அதோட வால் வந்து கடந்து துடிக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆக்சுவலாக அந்த பல்லியை நீங்கள் தொடாமலே அந்த பல்லியால் அதோட வாலை வந்து துண்டிக்க முடியும். இது அதோட எனிமிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ இவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுலேருந்து உங்களுக்கு கெக்கோஸ் அப்புறம் லிசர்டுக்குள்ள பேசிக்காக அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இனி நீங்கள் கவனிக்காத ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். போய் கவனிச்சுட்டு என்ன நீங்கள் இப்போ வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் பார்த்ததை ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சதுன்னா ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணி என்னை டேக் பண்ணுங்கள். பல்லியோட காதை சைட்லேருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா?